தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனும், மேலும் நடிப்பு திலகம் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு நடிகர் பிரபு அவர்களுடைய மகனுமான விக்ரம் பிரபு அவர்கள் 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். குடும்பத்தின் பின்னணி மிகப்பெரிய பாரம்பரியமிக்க சினிமா பின்னணியை கொண்டிருந்தாலும் இவருக்கு எதுவுமே எளிதாக கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் இவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இருக்கவில்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான செய்தி. தனது பள்ளி படிப்பை சென்னையில் முடித்துவிட்ட விக்ரம் பிரபு அவர்கள் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றார். சாண்டியாகோ பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றார். படிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அவர் குடும்ப தொழிலான சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 2010ஆம் ஆண்டு அஜித் குமார் நடிப்பில் உருவான அசல் திரைப்படத்தில் தயாரித்த பொறுப்பாளராக, இணை இயக்குநராக திரைமறைவில் பணியாற்றினார். இந்த அனுபவமே இவருக்கு சினிமாவில் நுணுக்கங்களையும் உழைப்பின் தேவையையும் கற்றுக் கொடுத்தது என்று கூட கூறலாம். இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் 2012ஆம் ஆண்டு வெளியான கும்கி திரைப்படத்தில் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் சிவாஜி குடும்ப வாரிசு என்பதால் ஒரு பிரம்மாண்ட ஆக்ஷன் படத்தை தேர்ந்தெடுக்காமல் காடுகள், யானை பாகனாக நடிக்கும் சவாலான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். இதற்காக கேரளாவிற்கு சென்று யானைகளை கையாள்வது குறித்து முறையான பயிற்சி மேற்கொண்டார். படம் வெளியாகி வசூல் விமர்சனம் ரீதியாக மாபெரும் வெற்றியடைந்தது. சிறந்த அறிமுக நடிகருக்கு விஜய் விருது, சைமா விருது மற்றும் தமிழக அரசின் மாநில விருதையும் பெற்று முதல் படத்திலேயே தன் முத்திரையை பதித்தார். முதல் படத்திற்கு பிறகு விக்ரம் பிரபு ஆக்ஷன் த்ரில்லர் கதைகளில் கவனம் செலுத்தினார். இயக்குனர் AR முருகதாஸ் தயாரிப்பில் வெளியான இவன் வேற மாதிரி கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக அரிமா நம்பி மற்றும் சிகரம் தொடு ஆகிய படங்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் அடித்தன. வெள்ளைக்கார துரை படம் மூலம் நகைச்சுவையிலும் தனக்கு திறமை உண்டு என நிரூபித்தார். ஆனால் அதற்கு பிறகு வெளியான சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. எனினும் சோர்ந்து போகாமல் துப்பாக்கி முனை மற்றும் மணிரத்னம் தயாரிப்பில் வெளியான வானம் கொட்டட்டும் ஆகிய படங்கள் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி கம்பேக் கொடுத்தார். இயக்குனர் மணிரத்னம் பிரம்மாண்ட படைப்பான பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு பார்ப்பேந்திர பல்லவன் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கதாபாத்திரத்தில் நடித்து சர்வதேச அளவில் ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றார். சமீபத்தில் தனது 25வது திரைப்படமான சிறை என்ற கிரிப் த்ரில்லர் படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள். மேலும் தெலுங்கில் அனுஷ்கா செட்டியுடன் இணைந்து காட்டி படத்திலும் வரவிருக்கும் பகையை காத்திரு போன்ற திரைப்படங்களிலும் இவர் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. மேலும் சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் ஆளுமையின் நிழலிலிருந்து வெளிவந்த ஒரு நடிகனாக தன் சொந்த அடையாளத்தை உருவாக்கி விக்ரம் பிரபு கடினமாக உழைத்துள்ளார். வெற்றிகளை தலைக்கு ஏற்றாமலும் தோல்விகளை கண்டு தோய்வடையாமலும் தமிழ் சினிமாவில் தரமான கதைகளை தேர்ந்தெடுத்து பயணிக்கும் விக்ரம் பிரபு இன்னும் பல உயரங்களை தொட வாழ்த்துவோம் என்பதை கூறிக்கொண்டு, நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் வாரிசு இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய நடிகர்களாக வலம் வந்து கொண்டு இருந்தாலும் விக்ரம் பிரபு அவர்கள் தன்னுடைய தன்முயற்சியால் மிகப்பெரிய அளவிற்கு பல திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்களாக மாற்றி தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தை தற்பொழுது பிடித்திருக்கின்றார். மேலும் அவர் மிக சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்களில் நடிப்பாரேயானால் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தமிழ் சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவே அனைத்து நடிகர்களும் பார்க்கின்றார்கள். அதே போன்றுதான் விக்ரம் பிரபு அவர்களுக்கும் இருக்கப் போகின்றது. நிச்சயமாக அவர் பல சவால்களை தாண்டி மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இது போன்று இன்னொரு திரைப்படம் அல்லது நடிகர்கள் குறித்தான காணொலி உங்களை சந்திக்கின்றது. உங்கள் விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.